கொடைக்கானல் இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு செய்தியில் வெற்றி கிட்ட பேசலாம். வெற்றி, இந்த இ பாஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டக்கூடிய நிலையில் ஒவ்வொரு தரப்புக்கும் ஒரு டிமாண்ட் இருக்கு. அங்கே வியாபாரிகள் சங்கம் எதிர்க்கிறாங்க, மாவட்ட நிர்வாகம் இதை வரவேற்குது. ஸோ என்ன நடைமுறை இப்போ பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு? இ பாஸ் வந்ததுனால மாவட்ட நிர்வாகம் எப்படி திட்டமிடுறாங்க, வியாபாரிகள் என்ன கருத்து சொல்றாங்க? தேவப்பிரியன், இந்த இ பாஸ் நடைமுறையால் ஆரம்பத்தில் வியாபாரிகளுடைய எதிர்ப்பு ஆட்கள் குறைவாங்க, பயணிகளுடைய வருகை குறையும் என்பதுதான் அவங்க முன் வச்ச முக்கியமான ஒரு பாயிண்ட். அது நடைமுறையில் அது கிட்டத்தட்ட நிஜமா இருக்கு. ஏன்னா வழக்கமா கொடைக்கானலுக்கு காலையில இருந்து ஒரு 6 மணிலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 4 மணி நேரத்தில் ஒரு 1000 வாகனங்களுக்கு மேல கடந்து போயிருக்கக்கூடிய இடம் இது கொடைக்கானல், இந்த சில்வர் ஃபால்ஸ் கிட்ட இருக்க செக் போஸ்ட்ல. ஆனா இதுவரைக்கும் ஒரு 200 - 300 வாகனங்கள் தான், கிட்டத்தட்ட ஒரு சரிபாதியாக அந்த வாகனங்களுடைய வருகை குறைஞ்சிருக்கு அப்படின்னு உள்ளூர் வழிகாட்டிகளும் உள்ளூர் வியாபாரிகளும் சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இ பாஸ் நடைமுறை அப்படிங்கிறது பெருவாரியாக போய் சேரலங்கிறது ஒண்ணு. சேர்ந்தவங்க இ பாஸ் நடைமுறைக்கு பயந்துகிட்டோ அல்லது தயங்கியோ வராம இருக்காங்கன்ற தகவலும் இப்போ உள்ள நிலவரப்படி தெரிய வருது. ஆனா இ பாஸ் நடைமுறையை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ற எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் அடுத்த நிமிஷத்திலே கிடைச்சிருதுங்கிறது முக்கியம். ரொம்ப அடிப்படையான சில தகவல் மட்டும் தான் கேட்கறாங்க. இங்க கொடைக்கானல் சில்வர் ஃபால்ஸ் செக் போஸ்ட்ல ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர் ஜெயகௌரி இருக்காங்க. உங்கள்கிட்ட பேசுவோம். மேம், என்ன ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க இ பாஸ் வச்சு உள்ள அனுமதிக்கிறதுல? இ பாஸ் வணக்கங்க. இ பாஸ் பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப ஃப்ரீ தான். டிஎன்இஜி ஆர்கனைஸ் அந்த வெப்சைட், இ பாஸ் வெப்சைட்ல போனீங்கனாலே வெரி சிம்பிள். உங்க எந்த வெஹிக்கிள் வரீங்க, அந்த வெஹிக்கிளோட டீடைல்ஸ், எத்தனை பேர் எத்தனை நாளைக்கு வரீங்கிற டீடைல்ஸ் ஃபில் பண்ணி நீங்க அப்படியே எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் கோட் நாட் நெசசரி. மொபைல காமிச்சிங்கனாலே போதும், இங்க என்ட்ரியில காமிச்சிக்குவோம். லோக்கல் பர்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க இன்னையில இருந்து 30/6 வரைக்குமே இங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் மூலமா ஒரு ஸ்பெஷல் கவுண்டர் நாங்க இங்க என்ட்ரி போட்டிருக்கோம். எல்லாருமே இங்க அப்ளை பண்ணிட்டோம். நாங்க டீடைல்ஸ் மட்டும் என்ட்ரி போட்டு உங்களை அலோவ் பண்ணிடுவோம். உங்களுக்கு மொபைலுக்கு ஒரு லிங்க் வந்துடும். அதை வச்சு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து கையில வச்சுக்கலாம். 36 வரைக்குமே லோக்கல் பர்சன்ஸ் இங்கேயும் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் கேம்ப் யூனிட் ஆஃபீஸ் வத்தலகுண்டர்லயும் நீங்க எனி ஒர்க்கு கீழே போனாலும் அங்கேயும் பர்சன்ஸ் எனி டைம் மார்னிங் 10 to 6 இருப்பாங்க. ஆஃப்டர் தட் 6 o'clock மேலே ஒன்று எமர்ஜென்சி நீங்க இப்போ ஏதாவது தேவைனாலுமே எங்க மொபைல் நம்பர் இங்க ஃபிளக்ஸ்ல நாங்க கட்டி வச்சிருக்கோம். நீங்க அப்ளை எங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அந்த டைம் நாங்க வண்டி மாடல் நீங்கள் எங்க அனுப்பிச்சிட்டீங்கனாலே போதும், நாங்க இமீடியட்டா சென்னைக்கு அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு லிங்க் வர மாதிரி நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா இப்போ லோக்கல்ல இருக்கிறவங்க பாஸ் இல்லாம அவங்க லோக்கல் ஐடி ப்ரூஃப் ஏதாவது வச்சு அலோவ் பண்ண முடியுமா? அப்படி எதுவும் இல்ல. லோக்கல் ஐடி ப்ரூஃப், வெஹிக்கிள் நம்பர், லோக்கல் ஐடி ப்ரூஃபோட எங்களுக்கு வெஹிக்கிள் நம்பர் மஸ்ட். அதை டீடைல்ஸ் இருந்தால் நாங்க பாஸ் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வரும். வரக்கூடிய வெளியில இருந்து வரக்கூடிய டூரிஸ்ட் ஒரு வேளை பாஸ் எடுக்கல, எங்களுக்கு ஐடியாவே இல்லை, எங்களுக்கு தகவலே இல்லைங்க, தெரியலங்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பண்றது? அவங்களுக்கு இமீடியட்டா இங்கேயே ஜஸ்ட் அவங்க இமீடியட்டா ஆன் ஸ்பாட்லயே மொபைல்ல ஆன்லைன்ல அப்ளை பண்ணி இமீடியட்டா அது காமிச்சாலே போதும். வெரி சிம்பிள். யாருக்கு கஷ்டம் கிடையாது. ஆன் மொபைல்ல இமீடியட்டா அப்ளை பண்ணி அது லிங்க் காமிச்சாலே போதும், இங்க ஸ்கேன் பண்ணிடுவோம். தேங்க்யூ. இந்த சில்வர் ஃபால்ஸ் செக் போஸ்ட் கிட்டே ஒரு ஸ்பெஷல் கவுண்டர் ஒன்று போட்டிருக்காங்க. பாஸ் தேவைப்படுறாங்க உள்ளூர் வாசிகள் பாஸ் உடனே இங்கே எடுத்துக்கலாம், அல்லது வெளியூர்ல இருந்து வர்றவங்க எங்களுக்கு ஐடியாவே இல்லைனாலும் எடுத்துக்கலாம். நண்பர் ஒருத்தர் சுற்றுலாவாசியா வந்திருக்காரு. எங்க இருந்து வர்றீங்க? உங்களுக்கு இந்த இ பாஸ் நடைமுறையில் ஏதாவது சிரமங்களை ஃபேஸ் பண்ணீங்களா? நாங்கள் கும்பகோணத்துலேருந்து வரோம். இ பாஸ் நடைமுறை சேஃப்டி நல்லா தான் இருக்குது. அதனால மக்களுக்கு யூஸாக தான் இருக்கு. ஓகே. இங்க எப்படி செக் பண்றாங்க? உங்கள்கிட்ட வேற ஏதாவது அறிவுறுத்தல் கொடுக்குறாங்களா? அவங்க வேற எதுவும் அறிவுறுத்தல் எதுவும் கொடுக்கல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. இ பாஸ் இருக்கனால கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ. இ பாஸ் நடைமுறை என்பது அவங்க கிட்ட சுற்றுலா வாசிகள்கிட்ட ஒரு புறம் இயல்பாக அதை ஈஸியா ஃபைல் பண்ண முடியுது, எடுக்க முடியுது, அது நன்மை இருக்குன்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகளோ சுற்றுலா வழிகாட்டிகளோ வருகை என்பது இயல்பை விட சரிபாதிக்கும் குறைந்திருப்பதாக தெரிவிக்கிறாங்க. ஒருவேளை அந்த இ பாஸ் தகவல் என்பது போய் சேரக்கூடிய பட்சத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது அதிகரிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் நிலவுது. தேவப்பிரியன்.